சாதம், இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கூடவுமே இந்த சிக்கன் கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பரோட்டா செஞ்சால் இந்த சிக்கன் கறி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர் வரைக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய், இது கூடவே ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக புதினா இலை, ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, இது கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா அது இல்லைன்னா மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, பட்டை, லவங்கம், கொஞ்சம் கல்பாசிலாம் போட்டு தாளிச்சிட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சாலும் சரி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இப்போ நம்ம அரைச்ச இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் இது கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த கிரேவி கூட இந்த சிக்கனை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. 2 நிமிஷம் கறி நல்லா வதங்கி வரும். இப்போ இதுக்கு தண்ணி நம்ம கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். முந்திரியெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால அது வெந்து வரும்போது குழம்பு நல்லா திக்காயிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாலே போதும். இப்போ நல்லா கலந்துட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரெக்டாக 2 விசில் விட்டு இறக்குனா நம்ம சிக்கன் குழம்பு நல்லா தகன்னு எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.